அரசு பள்ளிகளில் பயின்று வரும் பள்ளி மாணவர்களுக்கு ஒசூர் மாநகராட்சி அளவில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு ஒசூர் மாநகராட்சியின் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கார்பரேஷனில் வந்து டாப்பர்ஸுக்கு வந்து எல்லா ஸ்கூல்ஸ் டாப்பர்ஸுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேயர் சார், டெப்டி மேயர் சார், தென் கமிஷனர் மேடம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் எதுக்கு அப்படின்னா யூ டன் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா எஸ்எல்சி அண்ட் பியூசி வந்து உண்மையிலேயே பிக் சர்க்கிள் இன்னும் வரல. யூஸ்வலி அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறது தட் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ அதுக்கு எல்லாருமே உங்களை ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணி வாண்டு உங்களுக்கு ஹானர் பண்ண நம்ம, ஆனால் நம்ம ஒசூர் எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஹானர் பண்ணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்கு வித் இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேயர் அண்ட் நம்ம டெப்டி மேயர் கமிஷனர் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஸோ நம்ம சொன்ன உடனே இமீடியட்டாக ஓகே நம்ம இது எக்ஸிக்யூட் பண்ணலாம், வி கேன் மேக் இட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக, எஜுகேஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதனால தான் ஏன்னா இமீடியட்டாக இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி அது இன்னைக்கு பண்ணிட்டு போகிறோம். ஸோ இது எனக்கு பேசுறதுக்கு இப்போது வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாரும். இந்த அரசு திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தெரியும், அதிகமாக நிதி ஒதுக்குவது சுகாதாரத்துறைக்கும் கல்விக்கும் தான். எனவே முதலிடத்தில் அதிக நிதியை ஒதுக்குவது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதல்வர் அவர்களாகட்டும், கல்வி அமைச்சராகட்டும், நம்முடைய மேயர் ஆகட்டும் கல்விக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம். கேட்டதெல்லாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த நிர்வாகம். உங்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதியும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருகிறது மாநகராட்சி நிர்வாகம். கல்வி குழுவாகட்டும் மாணவர்களால் எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்த என்று ஆசிரியர்கள் மக்களால் அழைத்து கூட்டங்கள் நடத்தி இந்த ஒசூர் மாநகராட்சியில் அதிக மதிப்பெண்கள் பெற்றார். முதல் 3 இடங்கள் மதிப்பெண் பெற்றார் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது எதுக்காக இந்த நிகழ்வு என்பது நீங்கள்லாம் அறிய வேண்டும். ஏனென்றால் போன்ற நாட்களில் எந்த ஒரு நிர்வாகம் செய்யாத ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு முதலில் மாநகராட்சி சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிக்கப்பட கடமைப்பட்டிருந்தேன். மெயின் என்னன்னா டெஃபினட்டாக நம்ம தமிழக அரசியல் இருந்து காலை முதலமைச்சர் காலை ஒரு திட்டம் எஸ்எஸ்சி சர்வீஸ் செக்ஷன் தொடர்ந்து பல திட்டங்கள் நம்ம செஞ்சுட்டே வரோம். தமிழக முதல்வர் இந்த அனைத்து திட்டங்களோட நோக்கம் அதே மாதிரி மாநகராட்சியில் வந்து 3 வகையான ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். அதில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே, அதாவது நம்ம வசூல் பெற்ற வரிகளில் சொத்து வரிகளில் 1% வந்து கண்டிப்பாக எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபண்ட் ஃபார் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே ஒதுக்கப்படுது. இது எல்லாத்தோட இது மூலமாக தமிழக அரசு பல திட்டங்களை கொண்டு வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும். இதோட நோக்கம் என்னன்னா சிறந்த மாணவர்களை உருவாக்கணும். எஜுகேஷன் தான் ஒரு நாட்டோட ஒரு வீட்டில் ஆரம்பிச்சு ஒரு ஊரில் ஆரம்பிச்சு ஒரு நாட்டோட நோக்கத்தை மாற்றும். நம்மளோட அடுத்த தலைமுறையும் அடுத்த ஜெனரேஷன் இது பண்ணுறது. ஸோ உங்களோட மார்க்ஸ் எல்லாம் வந்து எதேஷன் வாங்கி பார்க்கணும். எந்த வகையிலையும் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, சொல்ல போனால் போட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லலாம். அந்த GGHSS ஒசூர் இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் கேட்டோம். அப்போ அந்த ஹெச்எம்ஸ் வந்து சொன்னாங்க, இல்லைங்க ஒரே மார்க்கே 3 குழந்தைங்க வாங்கியிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம். சரி அப்போ 5th ரேங்க், அப்போ கிட்டத்தட்ட அந்த GGHSSல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அத்திஃபா கவுஷன் 491 வாங்கியிருக்காங்க. செகண்ட் ரேங்க் வந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க 488. 3 people have achieved. ஸோ நிஷா ஸ்ரீங்க வந்து 487. ஸோ இந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க நம்ம செய்கிறது ஓகே, நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், ஸ்கீம்ஸ் பண்ணுறோம், பட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறீங்க போது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது.
ஸோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவங்க இந்த ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இந்த ஆலோசனையின் பேரில் உங்களை இந்த மாநகராட்சி அலுவலகத்துக்கு அழைத்து பாராட்டுகிறோம். பாராட்டுவது எதற்கு என்று சொன்னால், நீங்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எவ்வளவு திறமிக்க மாணவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது இந்த உலகம் அறிய வேண்டும். அதே போல உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த பாராட்டு நிகழ்ச்சியை வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வர காரணமாக இருக்கின்றவர் உங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான். ஏன்னு சொன்னால், அவர்கள் முன்னெடுக்கின்ற விதம், உங்களை பக்குவப்படுத்துகின்ற விதம், உங்களை நீங்கள் யார் இதை நல்லா பிடிப்பீங்க, யார் உங்களுக்கு ஊக்கப்படுத்தினா நீங்கள் அந்த ஸ்கோர் பண்ணுவீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த ஆசிரியர்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில் அந்த ஆசிரியர்கள் அந்த குறிப்பாக அந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து உங்களை இந்த இடத்திற்கு வர வைக்கிறார். ஏதோ ஒரு சாதாரணமாக உங்களை பாராட்டி ஒரு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு செய்கின்ற தியாகம் எனக்கு சொன்னால், ஒரு தாய் வந்து தன் பிள்ளை ஈண்டெடுக்கும் போது அவர்கள் பெறுகின்ற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்திற்கு சமமாக இது ஒரு சந்தோஷம். அதே அதுக்கு துணையாக இணையான ஒரு சந்தோஷம் தான் இது போன்ற நிகழ்வுகள் தான். எனக்கு சொன்னால், நான் அரசு பள்ளி மாணவர்களுடைய பரிசுகள் வருகின்ற போது நம்ம கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல் கூட போகும்போது இந்த பெற்றோர்கள் அவங்க கண்களெல்லாம் கண்ணில் நீர் வழிஞ்சு நின்றாங்க. இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க இதுதான் பெருமை. அதே போல் அந்த ஆசிரியர்கள், அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. உதாரணத்துக்கு, எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சாதிக்கலாம் என்பதற்கு நம்முடைய மோகன் ஸ்ரீதரன் மாணவன், நம்முடைய ஆர்வி கவர்மெண்ட் ஹைஸ்கூல் மாணவன் ஒரு முன்னுதாரணம். இதை நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால், 99% மதிப்பெண்களை எடுத்து இந்த மாவட்டத்திலே முதலிடத்தை ஒரு அரசு பள்ளி மாணவன் பெற்றிருக்கிறார் சொன்னால், இதை விட சாதனை